வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேச போறேன் அப்டின்னா, டியூட். அத படத்த பத்தி தான் பேச போறேன். ரொம்ப அருமையான ஒரு படம். அருமையான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். என்னடா எல்லாரும் இந்த படத்த அப்படி இப்படின்னு விமர்சனம் பண்றாங்களே, நீ என்னடான்னா இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாரி கேட்காதீங்க. உண்மையிலேயே அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் தான். ஆனா இதுல நெறைய அடல்ட் கன்டென்ட்ஸ் நெறைய இருக்கிறதுனால, மேபி குழந்தைங்க பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு ஜாதி அப்டிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து எப்பதான்யா வெளில வர போறீங்க? அப்டிங்கிற மாரி கேட்கிற ஒரு விஷயமா தான் இது இருக்கு. இதுல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாரும் சொல்றாங்க, நீங்க 2K கிட்ஸ் இப்படிதான் இருப்பீங்க. இந்த மாதிரி பண்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சகஜமா இருக்கு அப்டிங்கிற மாரி படத்த பார்த்தவங்க நெறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன அப்டின்னா, அ மனசுல ஒருத்தர நெனச்சுக்கிட்டு, இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை அப்டிங்கிறது இப்போ 2K கிட்ஸுக்கு ரொம்ப சகஜமா இருக்கு. அத தாண்டி உடல் ரீதியான ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இது எல்லாமே இந்த படத்த பார்த்ததுக்கு அப்புறம் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் தான். இதுல என்ன அப்டின்னா, ஆ மேபி அது இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப இருக்கிற தலைமுறைகள் கிட்ட. அது எப்படி அவங்கள அதுலருந்து வெளியில கொண்டு வரது அப்படிங்கிறது தெரியவே இல்ல. ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஆரம்ப காலகட்டத்துல 1920கள்ல இருந்த மாரி 1940கள்ல கிடையாது. 1940ல இருந்த மாரி 1960ல கிடையாது. 1960ல இருந்த மாரி 1980கள் கிடையாது. 1980கள்ல இருந்த மாரி 2000ல கிடையவே கிடையாது. ஸோ அதுதான் ரியாலிட்டி. அப்போ இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. எல்லாமே அப்படியே சேமா வந்தது கிடையாது. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அடுத்த தலைமுறை இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்றோம். இது எல்லாரும் சொல்ற விஷயம் தான். 1920லயும் சொன்னாங்க, 60லயும் சொன்னாங்க, இப்பவும் சொல்றாங்க. அடுத்த தலைமுறை சரியில்ல அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு கட்டுக்கோப்பான விஷயங்கள் நெறைய வச்சிருக்கோம். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், இததான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வச்சிருக்கோம். இதுல சில விஷயங்கள் இடையில வந்தது. இந்த ஜாதிய விஷயங்கள் எல்லாமே இடையில வந்த விஷயங்கள் தான். சோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, என்ன பொறுத்த அளவுல. அதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் இருந்தது. பெரியவங்கள மதிக்கணும். இந்த வார்த்தை தான் பேசணும். இந்த வார்த்தைகள் பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளா பேசி பழகணும். கெட்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. அகச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சொற்கள்லாம் பேசக்கூடாது. அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்ப இருக்கிறவங்க நெறைய ஃபாலோ பண்றதில்ல. ஏன் அப்படின்னா, அதுவே ஒரு ஸ்டைலா இருக்கு. அதாவது தேவையில்லாத வார்த்தைகள பேசுறதே ஒரு ஸ்டைலா இருக்கு. ஒரு அகச்சொல் சொல்றது ஒரு ஸ்டைலா இருக்கு. அதெல்லாம் ஸ்டைலான வார்த்தைகளா மாத்திட்டாங்க. சோ அதெல்லாம் சகஜமா எல்லாருக்கும் வாயில வர மாதிரி இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே சகஜமா வாயில வருது அந்த வார்த்தைகள்லாம். அத எப்படி மாத்துறதுன்னு தெரியல. அதெல்லாம் மாத்திக்கலாம் நம்ம. நல்ல விஷயங்கள நம்ம எடுத்துக்கலாம். போன தலைமுறையில இருந்து இந்த தலைமுறைக்கு நம்ம நல்ல விஷயங்கள எடுத்துக்கலாம். தேவையில்லாத விஷயத்த இந்த படத்துல சொன்ன மாரி நம்ம விட்டுறலாம். சோ இதுதான் என்னுடைய கருத்து. இந்த படத்துல என்ன அப்டின்னா, அ ஜாதி ரீதியாக ஒரு பெண்ண கட்டாயப்படுத்தி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, அவ அவன் கூட வாழ்வாளா? இல்ல மனசுல இருக்கிறவன் கூட வாழ்வாளா? அத அவ டிசைட் பண்ணணுமா? இல்ல அவங்களுடைய பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணணுமா? யாரு டிசைட் பண்ணா நல்லா இருக்கும்? அப்படிங்கிறது தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த படத்துல சொன்ன விஷயங்கள் நல்லா தான் இருந்தது. நான் கிளைமேக்ஸ் வரும்போது அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட ஹீரோ போய் கேட்பாரு. அதாவது அவங்க அவங்க அதாவது எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணாத ஒருத்தர கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா குழந்தை இன்னொருத்தனுக்கு பொறந்திருக்கும். சோ அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா கேட்கும்போது, கழுத்துல ஒருத்தன் கட்டின தாலிய சுமந்துகிட்டு, வயித்துல இன்னொருத்தனோட புள்ளைய சுமந்துட்டு இருக்காளே, இது ஒரு கேவலமா இல்லையா? அப்படிங்கிற மாரி அவர் கேட்கும்போது, அவள இந்த நிலைமைக்கு ஃபோர்ஸ் பண்ணது யாரு? நீங்க தானே. நீங்க அவ விரும்பினவள கல்யாணம் பண்ணதுக்கு நீ அலோ பண்ணல. அவள யாருக்கு அவளுக்கு விருப்பம் இருக்கோ அவள தானே அவ கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுக்கு நீ அலோ பண்ணல அப்படிங்கிறதுனால தானே அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்ப இந்த நிலைமை அவ இருக்கா அப்படின்னா அது வர்றதுக்கு காரணமே நீங்க தான். உங்க பொண்ணுக்கு அந்த ஒரு சுதந்திரத்தை நீங்க கொடுக்காததுனால சுதந்திரத்தை கொடுக்காததுனாலன்னு சொல்லக்கூடாது. அத அவங்க தான் டிசைட் பண்ணணும். சோ அத நீங்க தலையிட்டு பண்ணதுனால இந்த மாரி ஆயிருக்கு. சோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான். உங்க பொண்ண குறை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாரி ஒரு டயலாக் பேசியிருப்பாங்க. அதுதான் ஓவரால் கதை எல்லாமே. அத கொஞ்சம் அடல்ட் ஓரியன்டட் கன்டென்ட் கொஞ்சம் அங்கங்க போட்டு நெறைய காமெடி இருக்கிற மாரி கொஞ்சம் அங்கங்க சரி பண்ணி கொண்டு கதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசமான கதைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா குழந்தைங்க பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் சகஜம் போல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு.
ஏன் அப்படின்னா நம்ம வந்து சினிமாவை பார்க்கும் பொழுது அதுல நடக்கிற விஷயங்கள் வந்து இப்படிதான் இருக்கும் லைஃப் அப்படின்னு நம்புற தலைமுறை வந்து இப்போ இருக்கிறாங்க. சினிமா வேற லைஃப் வேற அப்படின்னு பார்த்த தலைமுறை எல்லாம் போயிருச்சு. இப்ப இருக்கிறவங்க சினிமால பார்த்தாங்களா இதே மாதிரிதான் நம்மளும் வாழணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ஏத்திக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு அமைஞ்சது. ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அதனால அவங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வந்து வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. இதெல்லாம் யோசிக்கக்கூடிய மனநிலை வந்து குழந்தைங்களுக்கு இருக்காது. அவங்க வந்து இதெல்லாம் சகஜம் போல இருக்கு. யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணா குழந்தை பெத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சகஜமான ஒரு விஷயம் போல இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டா இத வந்து அவங்க எடுத்துக்க கூடாது இல்லையா? சோ அதனால குழந்தைங்க பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மத்தபடிக்கு குறை சொல்ற மாதிரி இந்த படத்துல எதுவுமே இல்ல. ஜாதிய காரணம் காட்டி நீங்க வந்து ஒருத்தங்கள கட்டாயப்படுத்துனீங்கன்னா அது வேற மாதிரி ட்விஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது தான் ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு தொட்டு பேசுறது தொடுதல் அப்படிங்கிறது குறைவா இருந்துச்சு. அப்ப கூட காதலிச்சவனை கல்யாணம் பண்ணாம கட்டாயப்படுத்தப்பட்டு வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழக்கூடிய பெண்கள் அந்த காலத்திலயும் இருந்தாங்க, இந்த காலத்திலயும் இருக்காங்க. சோ அவங்களுக்கு வேற வழி இல்ல. அவங்க வந்து பெத்தவங்களை பத்தி யோசிக்கும் போது அவங்களுக்காக வந்து விட்டுறலாம். நம்ம நம்ம ஆசை நம்மளுக்கு தேவையில்ல. பெத்தவங்க நிம்மதியா இருக்காங்களா? அது அவங்களுடைய மானம், மரியாதை அப்படிலாம் பேச ஆரம்பிச்சுருவாங்கல்ல. நீ வந்து இந்த மாரி ஆள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எங்க மானம், மரியாதை என்ன வருது? அப்படின்றப்போ அந்த இடத்துல பெண்கள் வந்து வேற வழியே இல்லாம வந்துட்டு அப்பா, அம்மா என்ன சொல்றாங்களோ அத கேட்கக்கூடிய ஒரு சர்க்கிளுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து பார்க்கும்போது பெண்கள் மேல நிறைய பழி போடுவாங்க இந்த மாதிரி. நீ என்ன காதலிச்சுட்டு பெண்கள்னா விட்டுட்டு போயிருவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க வேற யாருன்னா அப்படின்ற மாதிரி பழி போடுவாங்க. இதுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா பசங்க வந்து லேட்டா தான் கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம சொசைட்டில. பொண்ணுங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. 20 வயசு ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணி கொடு. இப்போ தலைமுறை கொஞ்சம் வந்து 25 வயசு அந்த மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்றாங்க. 25 வயசு ரொம்ப சீக்கிரம்னு சொல்றாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது இல்லையா? 18 வயசு ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணி கொடு, 20 வயசு ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணி கொடு. அந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் வந்து பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. நீ காதலிக்கிறியோ காதலிக்கலையோ உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ 20 வயசுல அவங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா கல்யாணம் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா காதலிச்சு அந்த பையன் வந்து என்னன்னா அவனுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காலம் இருக்கும். அவன் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வீட்டுல பொண்ணு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவான். சோ ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா காதலிக்கிற 2 பேர் வீட்டுல எதிர்ப்பு வரும்போது அந்த பொண்ணுக்கு தான் சீக்கிரமா கல்யாணம் ஆகும். சோ ஆப்வியஸ்லி பசங்க வந்து என்ன சொல்லிடுவாங்க, பொண்ணுங்க வந்து காதலிச்சா விட்டுட்டு போயிடுவாங்க, வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த படத்துலயும் சில வசனங்கள் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. நீ வந்து அவனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து அப்புறம் வந்து அதுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணிடுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்ல, நான் வந்து நல்லா இருக்கேன்னா நீயும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு நின்னு அவனை வந்து ஒரு நல்ல லைஃப்ல செட்டில் பண்ணி விட்டுட்டு போறா. அது வந்து எப்போன்னா அவன் வந்து நம்மள லவ் பண்றான், லவ் ப்ரப்போஸ் தான் பண்ண வந்தாங்கிறது எப்போ தெரிய வந்ததோ அப்போ வந்து அந்த பொண்ணோட மனசு மாறிடுச்சு. சரி ஓகே அவனுக்கும் ஒரு நல்ல லைஃப் செட்டில் பண்ணி விடாம நம்ம இந்த நாட்டை விட்டு அவன் போவே கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து அந்த பொண்ணு அடம் பிடிச்சு அவன் லைஃபை செட்டில் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவளோட லைஃபுக்கு அவ போறா. அதுக்குள்ள வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுது. ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுது, எல்லாமே சால்வ் ஆயிடுது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து எண்டிங் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கா அந்த மூவியை முடிச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். லவ், ஜாதி இதுக்கு ஒரு அதே கதை தான். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த கதை வந்து எந்த கோணத்துல எடுத்தாலும் ஓடிட்டே இருக்குங்க. எந்த கோணத்துல நீங்க எடுத்தாலும் சரிதான். லவ் பண்றாங்க, ஜாதிய காரணம் காட்டி இந்த லவ்வர்ஸை பிரிக்கிறாங்க. சோ இந்த கதையை மையமா வச்சு நீங்க என்ன படம் எடுத்தாலும் ஓடுங்க இங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. படம் ஓவரால் நல்லா இருந்தது, பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம், ஆனா குழந்தைங்க பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, பார்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய்.